இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாள் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போனோம்னா 3 ஆண்கள் இஸ் ஈக்குவல் டு 4 பெண்கள் இஸ் ஈக்குவல் டு 12 சிறுவர்கள் இஸ் ஈக்குவல் டு ஒரு நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். என்னன்னா இது வந்து அல்லதுல சொல்லியிருக்காங்க. 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் அப்படின்றது ஈக்குவல் எடுத்துரும், எல்லாமே சமம். அந்த 12 சிறுவர்கள் ஒரு வேலை ஒரு நாள் முடிப்பாங்க, 4 பெண்கள் ஒரு வேலை ஒரு நாள்ல முடிப்பாங்க, 3 ஆண்கள் ஒரு வேலை ஒரு நாள்ல முடிப்பாங்க. அதான் சொல்லிருக்காங்க. ஸோ வந்து ஈக்குவல் எடுத்துக்கலாம். ஸோ வந்து 3மே வந்து பார்த்தோன்னா ஒரு நாள்ல முடிச்சிருவாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஆண் பிளஸ் ஒரு பெண் பிளஸ் ஒரு சிறுவர்கள் இணைந்து வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க. நீங்க 3 பேர் இணைஞ்சு வந்து ஒருத்தர் வந்து எத்தனை வேலை முடிப்பாங்கன்னு சொல்ல, 3 பேர் சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு தான் கேட்கறாங்க. ஸோ வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம பார்க்கறது அந்த அல்லது மற்றும் அப்படின்றது ரெண்டும் முக்கியமாக பார்க்கணும். அல்லதுன்றது ஈக்குவலா வரும், மற்றும் அப்படின்றது பிளஸ்ல வரும். அதெல்லாம் கவனிக்கணும், எல்லாம் மிஸ்டேக் ஆகிடும். அப்புறம் வந்து உள்ள போனோம்னா இந்த 3 ஆண்கள் இந்த இது இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை உள்ள வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 ஆண்கள் அப்படின்றது எத்தனை சிறுவர்கள், ஆண்களே சிறுவர்களுக்கு ஏதோ ஒன்று ஈக்குவல் பண்ணும். நம்ம சிறுவர்களுக்கு ஈஸியா பண்ண முடியும். ஸோ 3 ஆண்கள் அப்படின்றது 12 சிறுவர்கள் எடுத்துட்டோம்னா ஒரு ஆண்கள் அப்படின்றது 4 சிறுவர்களுக்கு வருமா, ஒரு ஆண்கள் அப்படின்றது 4 சிறுவர்களுக்கு வரும். அதே மாதிரி 4 பெண்கள் அப்படின்றது 12 சிறுவர்கள் ஈக்குவல் பண்ணோம்னா ஒரு பெண்கள் அப்படின்றது 3 சிறுவர்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து இதை எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இந்த ஒரு பெண்கள் அப்படின்றது 3 சிறுவர்களும் ஒரு ஆண்கள் அப்படின்றது 4 சிறுவர்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் பண்ணோம்னா ஒரு ஆண்கள் பிளஸ் ஒரு பெண்கள் பிளஸ் 5 சிறுவர்கள் எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னு கேட்கறாங்கன்னா, ஒன்னாவது நம்ம இதுல கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா உள்ள சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதில்லை. அப்படி போட்டோம்னா ஒண்ணு வந்து 2ல அப்ளை பண்ணோம்னா ஒரு ஆண்கள் அப்படின்றது இதுல கொடுத்துருக்கிறதா, ஒரு ஆண்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 4 பெண்களுக்கு ஈக்குவலாகுமா, ஒரு ஆண்கள் அப்படின்றது 4 சிறுவர்களுக்கு ஈக்குவலாகும். அதே மாதிரி ஒரு பெண் அப்படின்னா 3 சிறுவர்களுக்கு ஈக்குவலாகும். 5 சிறுவர்கள் அப்படி வச்சுருக்காங்க, சிறுவர்கள் தான் கண்டுபிடிக்கும். இந்த 3 பேர் இணைஞ்சுதான் இந்த 4 சிறுவர்கள் பிளஸ் 3 சிறுவர்கள் பிளஸ் 5 சிறுவர்கள் தான் 12 டோட்டல் பண்ணோம்னா 12 சிறுவர்கள் வருமா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவர்கள் தான் எடுத்துறோம். ஸோ 12 சிறுவர்கள் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா 12 சிறுவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல முடிக்கிறாங்க. 12 சிறுவர்கள் தான் எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ வந்து 12 சிறுவர்கள் ஒரு நாள். ஸோ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் 12 சிறுவர்கள் தான் பார்க்குறாங்க வேலையை. ஸோ இந்த 12 சிறுவர்கள் தான் அது எத்தனை நாள்னு கேட்கறாங்க ஆன்சர். ஸோ வந்து M1 D1ல போகிறோம் அந்த ஃபார்ம்ல M1 D1 = M2 D2 ஃபார்ம்ல. ஸோ வந்து 12 சிறுவர்கள் இன்ட்டு 1, இந்த 12 சிறுவர்கள் ஒரு நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. இது வந்து M1ன்றது மேன் பவர், Dன்றது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ். ஓகேங்களா, ஸோ வந்து M2 அப்படின்றது வந்து 12 நம்ம கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது ஈக்குவேஷன்ல வந்து M2ன்றது 12. ஸோ D2ன்றது நம்ம கேட்கறாங்க, D2ன்றதை கேட்கறாங்க. ஸோ நமக்கு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ அடிச்சு இதே